ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் சாண்ட்விச் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை பட்டாணியும் கேரட்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இது கூடவே ஒரு குடமிளகாயும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். கலந்துட்டு காய் வேகட்டும். கொஞ்ச நேரத்துலேயே காய் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா தண்ணியெலாம் சுண்டி இதில் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசித்து சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இதை இறக்கி வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ப்ரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை வச்சுட்டு மேலே சீஸ் வச்சுட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு கவர் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.